சென்னை ஆலந்தூர் தொகுதியில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களின் 103வது பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் கலந்து கொண்டார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், திருமணத்திற்கு 1 சவரன் தங்க நகை வழங்குவதாக முதலமைச்சர் விஜய் கூறியிருப்பதை விமர்சித்தார். அது மட்டுமில்லாமல் பிறக்கும் குழந்தைகளுக்கு 2 கிராம் தங்க மோதிரம் வழங்குவதாக கூறியிருப்பதையும் விமர்சித்தார். இன்றைக்கு 1 சவரன் 1.15 லட்சம் ஆகிறது. தமிழ்நாட்டில் 1 வருடத்திற்கு பதிவு செய்யப்படும் திருமணங்கள் சுமார் 7 லட்சம் எனவும் 1 வருடத்தில் சுமார் 2 லட்சம் குழந்தைகள் பிறக்கின்றன என்றும் கூறினார். தமிழ்நாட்டின் மொத்த வருவாய் 4,65,000 கோடி மட்டுமே இருக்கும் நிலையில் அவர் அறிவித்துள்ள நலத்திட்டங்களை செயல்படுத்த சுமார் 12 லட்சம் கோடி தேவைப்படும் எனவும் தெரிவித்தார். அவ்வளவு பணம் எங்கே எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு என காட்டமாக அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும், ஏமாற்றி ஓட்டு வாங்கினீர்கள், இன்னும் எத்தனை நாட்களுக்கு மக்களை ஏமாற்ற முடியும்? இப்போது புதிதாக பேசுகிறார்கள். முந்தைய அரசுகள் மட்டும் அனைத்து திட்டங்களையும் உடனடியாகவா நடைமுறைப்படுத்தின? நிதிநிலையை சீர் செய்த பிறகுதானே அனைத்தையும் செய்தார்கள். அதுபோல நாங்களும் செய்வோம் என்று கூறுகிறார்கள். தாவேகாவின் அமைச்சர்களில் ஒருவருக்கு தான் எந்த துறைக்கான அமைச்சர் என்பதை தெரியவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். அதேபோல் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் கோவில் வளாகத்தில் உள்ள பிரசாத கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள பொருட்களின் தயாரிப்பு தேதிக்கான ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கிறார். இதனால் நல்ல மென்டல்களிடம் மக்கள் சிக்கிக் கொண்டதாக தவித்து வருகின்றனர். எந்த மக்கள் ஓட்டு போட்டார்களோ அதே மக்கள் அவர்களை ஓட ஓட விரட்டப் போகிறார்கள். திமுக இந்த அரசை விட்டுவிடாது. உங்களின் அரசியல் கதையை இன்னும் 6 மாதங்களில் முடித்து விடுவோம் என்று அவர் கூறினார். மேலும், கொளத்தூர் மக்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் செய்யாததா? அங்கு சென்று பாருங்கள். அந்த மக்களுக்கு நன்றி இல்லை. இனி நாங்கள் வேகமாக பணியாற்றுவோம். உள்ளாட்சி தேர்தலில் எதிரிகளை வீழ்த்துவோம் என பேசியுள்ளார். அது மட்டுமில்லாமல் அதிமுகவை பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கிறது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா, முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தில் அமைச்சராக பணியாற்றியவர்கள் தற்போது நாய் மாதிரி பனையூர் அலுவலகத்தில் காத்து கிடக்கிறார்கள். அவ்வளவு மோசமாக நாடு சென்றுவிட்டது என தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார்.